பெரியார். அது மட்டுமல்ல, தமிழனுக்கு பக்தி வந்தால் புத்தி போயிடும், புத்தி வந்தால் பக்தி போயிடும் என்றவர்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, பஜ்ரங் தள் பின்னால் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், உழைக்கும் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் பக்தியினுடைய பெயரால், கடவுளின் பெயரால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஒரு கற்பிதத்தை ஊட்டி அவர்களை மதவெறியர்களாகவும் சாதி வெறியர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனவே பெரியார் தான் சொன்னார், பக்தி வந்தால் இந்த மாதிரி சாதி வெறிக்கும் மதவெறிக்கும் உழைக்கும் மக்களும் தமிழர்களும் ஆட்படுவார்கள் என்பதற்காக தான் அவர் பக்தியை முறியீடு, கடவுள் இல்லை என்றார், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றால், பரப்பியவன் அயோக்கியன் என்றார். எனவே அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆதிக்க சாதி சங்கங்களை நாம் தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழங்குகிறோம். ஆதிக்க சாதி சங்கங்கள் தேவர் பெற வேண்டும், வன்னியர் பெற வேண்டும், பிள்ளமார் பெற வேண்டும், நாடார் பெற வேண்டும், எத்தனை பேரவைகள் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய சாதி உழைக்கும் மக்களை அணிதிரட்டி அதில் சில பேர் மட்டும் குளிர் காய்வதற்காகவும், லாபம் சம்பாதிப்பதற்காகவும், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொள்ளையடிப்பதற்காகவும், கல்லூரிகளை நடத்துவதற்காகவும், திருமண மண்டங்களை நடத்துவதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதியினுடைய சிலர் மட்டும் குளிராகிறார்கள். எனவேதான் சொல்கிறது மக்கள் அதிகாரம் ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும், ஆதிக்க சாதி சங்கங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி தமிழ்நாட்டில் வளர்வதன் மூலம் தமிழர்களுக்கான கல்வி உரிமை பாதிக்கப்படும், தமிழர்கள் படிக்க முடியாமல் ஆவார்கள், தமிழர்களுக்கான சுயமரியாதை வாழ்வு கிடைக்காது, தமிழர்கள் பகுத்தறிவோடு வாழ முடியாது என்ற நோக்கத்தில் தான் நாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார்கள், சாதி மதத்தை பாதுகாக்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட இந்து மத குப்பைகள் இருப்பதன் மூலம்தான் இந்த நாட்டில் சாதி இன்னும் 2000 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று. நான் 1997ஆம் ஆண்டே இந்த ராமாயண மகாபாரதத்தை இதே மக்கள் கலை இலக்கிய கழகம், விவசாயிகள் உடன்படி போன்ற அமைப்புகள் எரிக்கும் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவன் நான் மதுரையில். எனவே நாம் பெரியாரை தூக்கி பிடிப்பதன் மூலமும், அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதன் மூலமும், சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவதன் மூலமும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டரசை நிறுவுவோம், ஜனநாயக கூட்டரசை நிறுவோம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதிய ஜனநாயக புரட்சியாக இருந்தாலும் சரி, சோசியலிச புரட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் ஜனநாயக புரட்சியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் சாதியை ஒழிப்பதன் மூலம்தான் அதை நோக்கி நாம் முன்னேற முடியும் என்று கூறி ஆர்எஸ்எஸ், பிஜேபி உள்ளிட்ட சங்கங்களை தடை செய், ஆதிக்க சாதி வெறி சங்கங்களை தடை செய்ய, ஆதிக்க சாதி சங்கங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய் என்று கூறி பார்ப்பனியத்துக்கு முடிவு வெட்டுவோம் என்று கூறி தந்தை பெரியாருடைய பிறந்தநாளில் உறுதியெடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.